magnetic effect of magnetic effect of electric current பார்ப்போம். right? so magnetic effect சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு மேக்னெட், சரியா? இப்ப மேக்னெட்டை வந்து நம்ம பின்ஸ், சின்ன சின்ன ஆணிகள், நெயில்ஸ் எல்லாமே மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும், சரியா? you may have seen that iron nails and pins are attracted to a magnet. Same way, can see that the indicator is deflected when a compass is brought closer to a magnet. அதே மாதிரி ஒரு கம்பாஸ் என்ன சொன்னா திசை காட்டி, உங்களுக்கு தெரியும். compass is used to find the direction, right? direction find பண்றதுக்காக நம்ம கம்பாஸ் யூஸ் பண்ணணும். okay, so இந்த கம்பாஸ மேக்னெட்டுக்கு பக்கத்துல கொண்டுட்டு போனோம்னு சொன்னா கம்பாஸ் இண்டிகேட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இந்த இண்டிகேட்டர் காட்டி வந்து திரும்பும். இந்த கம்பாஸுக்குள்ள இருக்கிற அந்த எரோ அந்த அம்பு ஒண்ணு செய்ய முடியும்னா டிஃப்ளெக்ட் ஆகும், திரும்பும். okay, when a compass is kept closer to a current carrying conductor also, its indicate deflect. It happens because magnetic field is generated by a current carrying conductor. This phenomena is known as magnetic effect of electric current. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு கம்பாஸ், ஓகே, அந்த ஒரு திசை காட்டிய வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிற இடத்துல வச்சோம்னு சொன்னா, ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் கண்டக்ட் ஆகிற ஒரு இடத்துல வச்சோம்னு சொன்னா அந்த கம்பாஸ்ட் டிஃப்ளெக்ஷன், சரி, இந்த கம்பாஸ்ட் இண்டிகேட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எப்படி ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்துல வச்சா கம்பாஸ் டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பக்கத்துல வச்சாலும் அந்த கம்பாஸ் டிஃப்ளெக்ட் காட்டும், ரைட்? சோ இந்த பினாமினானத்தை நம்ம சொல்றது மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லி. ஓகே, இந்த பினாமினாவை நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். so when the current flowing through the conductor stopped, indicator of the compass returns to its original position. அதாவது கடைசியா சொன்னது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னது ரிப்பீட் சொல்லலுமா? விளங்கல. நீங்க இப்பதானே கிளாஸ் ஜாயின் ஆகுறீங்க. when we stop the flow of electric current, the indicator of the compass returns to its initial position. அதாவது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது ஸ்டாப் பண்ணினா அந்த இண்டிகேட்டர் அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு, ஸ்டார்ட்ல எப்படி ஆரம்ப பொசிஷன், இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடும். சோ இதுதான் நம்ம சொல்றது மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லி. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ ஆகிற இடத்துல கம்பாஸ வைக்கக்குள்ள அந்த கம்பாஸ்ட் இண்டிகேட்டர் டிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம், ரைட்? சோ activity 10.13 நம்ம செய்வோம். so you can understand what is magnetic effect, right? the things you will need to do the activity 10.13 are a compass, or திசை காட்டி ஒன்று வேணும், a piece of plank, ஒரு பலகத்துண்டு, சின்ன பலகத்துண்டு, 2 iron nails, ரெண்டு சின்ன சின்ன ஆணிகள், இரும்பு ஆணிகளுக்கு தேவை, a copper wire, a dry cell, a bulb, a switch. ஒரு dry cellum, அதாவது ஒரு பேட்டரியும் ஒரு பல்பும் ஒரு ஸ்விட்சும் தேவை. ஓகே, method: fix 2 iron nails at the corners of piece of plank as shown in the figure 10.13. 10.13ல காட்டின மாதிரி என்ன செய்யணும் சொன்னா girls, ரெண்டு அயன் நெயில்ஸ், ரெண்டு அந்த பிளாங்கோட ரெண்டு என்ன சொல்றது, ரெண்டு ஓரத்திலையும் ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? பிளாங்கோட ரெண்டு ஓரத்திலையும் நீங்க அயன் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது ஃபிகர் 10.35ல காட்டின மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். stretch well and tie the copper wire to the nails. இப்ப என்ன செய்ய சொல்றாங்க, அந்த அயன் நெயில்ஸ்ல காப்பர் வயர் நல்லா ஃபிக்ஸ் பண்ணட்டுமா. connect the two ends of the copper wire to the bulb, to dry cell and switch as shown in the figure 10.35. 10.35ல காட்டின மாதிரி பல்பையும் பேட்டரியையும் ஸ்விட்சையும் அந்த பீஸ் ஆஃப் பிளாங்கோட கனெக்ட் பண்ணுங்க.
Place the compass under the stretched copper wire. Turn the wire to north-south direction of the earth so that the copper wire and the compass needle will be parallel to each other. So நீங்க figure 10.35ல காட்டின மாதிரி என்ன செய்யணும் அப்படி சொன்னா அந்த piece of plank அந்த நடு துண்டுல compass fix பண்ணணும். You have to keep the compass on the plank. So அதாவது figure 10.35ல இருக்கிற மாதிரி நீங்க ஒரு செட்டப் பண்ணி prepare பண்ணணும். Now close the switch. The bulb will light and the reflection of the compass needle can be observed. Right. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க girls. இப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா switch ஆன் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ switch க்ளோஸ் பண்ணினோம்னு சொன்னா லைட் வந்து லைட் ஆகும், பல்ப் வந்து லைட் ஆகும், பல்ப் வந்து லைட் ஆகும் பத்தும். ஓகே, சோ இந்த பல்ப் லைட் ஆகிறதன் மூலமா நம்மளுக்கு ஒரு விஷயம் விளங்கும் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சோ கரண்ட் ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பல்பை வச்சிருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம கரண்ட் ஃப்ளோ ஆகினா கம்பாஸ்ட் நீடில், ரைட், அந்த கம்பாஸுக்கு அந்த திசை காட்டிக்கொள்ளைக்கு வந்த எரோ, இந்த அம்பு, அந்த எரோ என்ன செய்யும்னு சொன்னா டிஃப்ளெக்ட் ஆகும், திரும்பும். சோ இந்த டிஃப்ளெக்ஷனை கம்பாஸ்ல இருக்கிற டிஃப்ளெக்ஷனை நம்மளால அப்சர்வ் பண்ணி இயலும். Open the switch again, the bulb will not illuminate and the compass needle will turn back to its initial position. இப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்விட்சை வந்து திருப்பி ஓபன் பண்ண சொல்றாங்க. அதாவது சர்க்கிள் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறத கட் பண்ண சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஃப்ளோவை கட் பண்ணினோம்னு சொன்னா லைட் எலிமினேட் ஆகாது, இந்த பல்ப் வந்து எலிமினேட் ஆகாது, ரைட். சோ அது மட்டும் இல்லாம கம்பாஸும் அது இனிஷியல் பொசிஷனுக்கு டர்ன் ஆகிடும். ஓகே, ஆரம்பத்துல ஸ்டார்ட் அது என்ன பொசிஷனுக்கு இருந்துச்சதோ அதே பொசிஷனுக்கு அந்த கம்பாஸ் டர்ன் ஆகிடும். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குதுண்டா கரண்ட் ஃப்ளோ ஆக கொள்ள கம்பாஸ் நீடில் டிஃப்ளெக்ஷனை காட்டுது. We can observe the deflection of the needle of the compass when the current flow is available. Right. Okay, I'll share next page. It is confirmed by this activity that a magnetic field is generated by a conductor which carries current and the conductor acts as a magnet. In the chapter about magnets, it's magnetic effect of electricity that we use to make temporary magnets. Okay. So இதுல நம்மளுக்கு என்ன கிளியர் ஆகுதுன்னு சொன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ நடக்க கொள்ள அங்க ஒரு மேக்னெட் ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு காந்த புலம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. ஏன்னு சொன்னா ஒரு கம்பாஸுக்கு பக்கத்துல மேக்னெட்டை வச்சா மட்டும்தான் அது கம்பாஸ்ட நீடில் டிஃப்ளெக்ஷனை காட்டும். சரியாமா? ஒரு கம்பாஸுக்கு பக்கத்துல ஒரு மேக்னெட்டை வச்சா தான் இந்த கம்பாஸ்ட நீடில் வந்து டிஃப்ளெக்ஷனை காட்டும். ஆனா இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ நடக்க கொள்ளையே டிஃப்ளெக்ஷனை காட்டுது அப்படின்னு சொன்னா அந்த கரண்ட் ஃப்ளோல ஒரு மேக்னெட் ஒன்னு இருக்குது, ரைட். இதுதான் நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றது. ஓகே, சோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 10.14க்கு வருவோம். You will need 2 iron nails of 10 cm length. 10 cm length உடைய 2 iron nails தேவை. Enamel plated copper wire, சரியா, copper wire தேவை. 2 dry cells, 2 batteries and some pins, சின்ன சின்ன pins. ஓகே, சின்ன சின்ன clip அது தேவை உங்களுக்கு, ரைட். Method: make a coil by winding enamel plated copper wire round a nail. அதாவது ஒரு நெயில சுத்தி என்ன செய்யட்டுமா அந்த காப்பர் வயரை கோயில் ரவுண்ட் பண்ணட்டுமா. ஒரு காப்பர் வயரை ஒரு நெயில காப்பர் வயரால சுத்தட்டுமா. ஓகே, இந்த காட்டிக்கிறாங்க, விளங்குதாமா?
Girls, பேசுறது கேக்குது தானே? Yeah, teacher. Yeah, teacher. Okay. So in the figure 10.36ல காட்டின மாதிரி இந்த அயன் நெய்ல காப்பர் வயரால சுத்தட்டுமா? Okay. Step 1. Connect the coil to the ammeter switch and one dry cell in series as shown in figure 10.36. Close the switch. Bring the coil close to the pins. You will find that the pins are attracted to the coils. Count the number of pins attracted and record. Okay. என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஃபிகர் 10.36ல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்யுங்க. அதாவது அமீட்டரையும் இந்த கொப்பர் வயரால சுத்தப்பட்ட அந்த அயன் நெயிலையும் சுவிட்சையும் பேட்டரிஸையும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப சுவிட்ச ஆன் பண்ணினீங்கன்னு சொன்னா கரண்ட் ஃப்ளோவை அனுமதிச்சீங்கன்னு சொன்னா அந்த அயன் நெயில சுத்தி ரைட் இத பாருங்க, இந்த இரும்பாணியில சின்ன சின்ன பின்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ ஒரு மேக்னெட்ல எப்படி இந்த பின்ஸ் அட்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த அயன் நெயில சுத்தியும் இந்த பின் வந்து அட்ராக்ட் ஆகும். சரியா? ஓகேவா கேர்ள்ஸ்? ஓகேவான்னு சொல்லுங்க பாப்பா. Okay, teacher. Okay, teacher. ரைட். சோ இந்த அயன் நெயில சுத்தி அது சின்ன சின்ன கிளிப்ஸ், சின்ன சின்ன பின்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். சோ இப்ப நீங்க ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? யூ ஹேவ் யூஸ்ட் only one battery. சோ ஒரு பேட்டரி யூஸ் பண்ணக்குள்ள எத்தனை பின்ஸ் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும், ரைட்? நீங்க எத்தனை பின்ஸ் யூஸ் ஆகுது, எத்தனை பின்ஸ் அங்க அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. Step 2. Open the switch and remove the iron nail from the coil carefully as shown in the figure 10.37. Then close the switch and bring the coil closer to the pins. The pins will be attracted. Count the number of pins attracted and record. Okay, இப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா அந்த அயன் நெயில் இருக்கு தானே, பாருங்க இதுல வந்து இந்த இரும்பாணி இருக்குது. ஃபிகர் 10.36ல அயன் நெயில் இருக்குது. ஆனா ஃபிகர் 10.37ல அந்த இரும்பு அந்த அயன் நெயில் வந்து இல்ல. இப்ப என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா சுவிட்ச அத கரண்ட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி போட்டோம், சுவிட்ச ஓபன் பண்ணி போட்டு அந்த அயன் நெயில வந்து ரொம்ப கவனமா ரிமூவ் பண்ண சொல்றாங்க. You have to remove the iron nail very carefully. So after that, switch on பண்ணி போட்டு iron nails ஓட pins attract ஆகுதான்னு சொல்லி observe பண்ணணும், right? Iron nails, sorry, the copper wire சுத்தி இந்த pins வந்து attract ஆகுதான்னு சொல்லி நீங்க observe பண்ணணும். Okay. Step 3. Right, girls? Okay தானே? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா அயன் நெயில சுத்தி காப்பர் வயர் இருக்குது. சரியா? அயன் நெயில சுத்தி காப்பர் வயர் இருக்குது. இப்ப வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி போட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகினதும் இந்த எத்தனை பின்ஸ் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்க. இப்போ இந்த அயன் நெயில ரிமூவ் பண்ணி போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு பாக்குறீங்க எத்தனை பின்ஸ் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி. Step 1 and step 2. Okay. இப்ப step 3ல என்ன செய்யணும்டா? Connect two dry cells in series to the circuit as shown in figure 10.37. Instead of one cell, then close the switch and bring the coil closer to the pins. It will be observed that the ammeter reading is increased and more pins are attracted.
count the number of pins attracted and record. Okay. So girls பாருங்க நம்ம ஸ்டார்ட்ல வந்து figure 10.36ல ஒரு dry cell யூஸ் பண்ணினோம். அதே மாதிரி figure 10.37லயும் ஒரு dry cell யூஸ் பண்ணினோம். இப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா ரெண்டு dry cells ரெண்டு பேட்டரிஸை யூஸ் பண்ணி observation பார்க்க சொல்றாங்க. என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்க்க சொல்றாங்க. ரெண்டு பேட்டரிஸ் யூஸ் பண்ணி போட்டு எவ்வளவுக்கு பின்ஸ் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணக்குள்ள எவ்வளவு பின்ஸ் அட்ராக்ட் ஆகிச்சுதோ அதை விட கூட ரைட் அதை விட கூடுதலான அமௌண்ட்ல பின்ஸ் அட்ராக்ட் ஆகும். ரெண்டு பேட்டரிஸ் யூஸ் பண்ணக்குள்ள நிறைய பின்ஸ் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி ரெண்டு பேட்டரிஸ் யூஸ் பண்ணக்குள்ள அமீட்டரோட ரீடிங்கும் கூட இருக்கும். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறது கூட தானே. ரெண்டு பேட்டரிஸ் யூஸ் பண்ணினா கரண்ட் ஃப்ளோ வந்து கூடவா இருக்கும், நிறைய இருக்கும். சோ அமீட்டரோட ரீடிங்கும் நிறைய காட்டும். சோ நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகுது. சோ கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக அந்த மேக்னெட் அந்த காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மேக்னெட் உருவாகிறதுக்கான அந்த எனர்ஜி அதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அட்ராக்ட் ஆகிற அந்த பின்ஸ் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ இந்த ஆக்டிவிட்டி கிளியரானு ஒருக்கா செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு. Check whether the activity is clear or not. Yes or no? Yes. லாஸ்டா சொன்னத கொஞ்சம் சொல்லலாமா? Clear teacher. Clear. Okay, then shall I share page number 38? Teacher நீ இதுல லாஸ்டா ஒன்னு சொல்லி தான சொன்ன. Okay, so according to the activity above, it is revealed that the strength of an electromagnet depends on the type of coil in the coil, the electric current flowing through the coil, the number of turns of the coil. Okay, இப்ப அந்த electromagnet சொன்னா அந்த magnetic field தான் சொல்றாங்க. அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகக்குள்ள அந்த பின்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஒரு காந்தம் ஒண்ணு அந்த இடத்துல உருவாகுது இல்லையா, ஒரு மேக்னெட் ஒண்ணு ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இந்த மேக்னெட் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்னு சொல்லுவோம். ரைட், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எதுல தங்கி இருக்குதுன்னு சொன்னா டைப் ஆஃப் coil on the coil. அந்த கோயில சுத்த யூஸ் பண்ணினமே அந்த அயன் நெயில சுத்த யூஸ் பண்ணின coil அது டைப் ரைட். அதே மாதிரி the electric current flowing the coil, அதாவது பேட்டரிஸ் நம்பர் ஆஃப் பேட்டரி கூட பேட்டரியோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக current flow increase ஆகிச்சுது. ஓகே, சோ current flow increase ஆக magnetic fieldum increase ஆகிச்சுது. அந்த காந்த புலம் அந்த காந்த சக்தியும் அதிகரிச்சுது. so the electric current flowing through the coil and the number of turns of the coil. அதாவது பாருங்க, இப்படித்தான் அயன் நெயில் இருக்கு சரியா. இந்த அயன் நெயில் சுத்தி நிறைய அப்படி சுத்துறோம். அடுத்தது வந்து இன்னொரு அயன் நெயில் இருக்குது சேம் லென்த். இது நிறைய நல்லா இன்னும் அது கூட்டுறோம், இன்னும் கிட்ட சுத்துறோம். சோ இது ஏன்னு வச்சுக்கொள்ளுங்க, இத பீன்னு வச்சுக்கொள்ளுங்க. சோ இந்த இடத்துல வந்து ஏ விட பீல வந்து இந்த நம்பர் ஆஃப் கோயில்ஸ் வந்து கூட. ஓகேவா, நம்பர் ஆஃப் கோயில்ஸ் வந்து ஏய விட பீல கூட. அப்படின்னு சொன்னா பீல தான் அந்த எலக்ட்ரோமேக்னெட் பவர் கூடவா இருக்கும். பீல தான் அந்த எலக்ட்ரோமேக்னெட் பவர் கூட இருக்கும். ஓகே, is it okay for you?
Yes or no? Yes, teacher. Yes, teacher. Yes, teacher. Right. So that's the strength of an electromagnet increases when there is a conducting medium as the core of the coil. சரியா? அதாவது அந்த type of wire நல்ல wires யூஸ் பண்ண அந்த conduct அந்த electromagnet increase ஆகும். Increases when the electric current flowing through the coil is increased. So அந்த coilin ஊடாக pass ஆகிற electric current increase ஆக electromagnetum increase ஆகும். அதாவது நம்ம நிறைய batteries யூஸ் பண்ண electromagnet அதிகமாகும். Last one, increases when the number of turns of the coil is increased. நான் இப்ப அந்த picture draw பண்ணி explain பண்ணின மாதிரி number of coils, the turn பண்ணின number of coils increase ஆக electromagnet powerம் increase ஆகும். So இந்த மூணு பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்ப நம்ம பாப்போம் யூசர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னட்ஸ்ல சில யூஸ் நன்மைகளுக்கு வருவோம். Have you ever dismantled any electrical appliances which are out of use? With the guidance of your teacher or an adult, do as an examine what is inside. In some electrical appliances, electromagnets are used. Right. அதாவது இப்ப நம்ம சில electric appliances, example இந்த electric fans, electric bulbs, அதே மாதிரி electric grinders, electric water pumps, washing machine, automatic switches, இந்த மாதிரியான electromagnets, electrical applicationsல உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு இன்சைட் அந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்ல உள் பக்கம் சில மேக்னெட்ஸ் இருக்கும். ஓகே, சோ தீஸ் இந்த எலக்ட்ரோமேக்னெட் என்ன செய்யும் சொன்னா, இப்ப பாருங்க, அதாவது ஃபிகர் 10.39 பாருங்க. இதுல வந்து நிறைய வேஸ்ட், நிறைய குப்பைகள் இருக்குது. சரி, நிறைய குப்பை இருக்குது. நிறைய இந்த வேஸ்ட் மெட்டல்ஸ்ல இரும்ப பிரிச்சு எடுக்கிறதுக்காக, அயனை செப்பரேட் பண்றதுக்காக இந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். சோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஃபேன்ஸ், எலக்ட்ரிக் பெல்ஸ், எலக்ட்ரிக் கிரைண்டர்ஸ், அது மட்டும் இல்லாம சில அயன்ஸ், இரும்புகள், இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்றதுக்காக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ பாருங்க, இதுல வந்து இந்த மேல பாருங்க ஒரு மேக்னெட், அதாவது எலக்ட்ரோமேக்னெட் பவரை யூஸ் பண்ணி ஒரு காந்தத்தை உருவாக்குவாங்க. கரண்ட் பாஸ் பண்ணி அதுக்கு கரண்ட கொடுத்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மேக்னெட்டை உருவாக்குவாங்க. சோ இதன் மூலமாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து, குப்பைகள்ல இருந்து அயன்ஸை செப்பரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். we can separate iron from metal wastage. Okay, is it okay for you girls? Clear ஆமா உங்களுக்கு? Yes, Okay, right. Okay, teacher. சரி, சோ நான் அடுத்த பேஜ் ஷேர் பண்றேன். Okay, so now we have finished magnetic effect of electric current. Magnetic effect of electric current பார்த்துட்டோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா 10.8 ல இருக்கிற chemical effect of electric current. சரியா? சோ பாருங்க girls, நம்ம இது வரைக்கும் படிச்சது heating effect of electric current படிச்சோம், light effect of electric current படிச்சோம். Third one,
மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் படிச்சோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னடா, இப்ப நம்ம பார்க்க போறது என்னடா, கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ரைட், you can see a gas bubbling around a piece of zinc dipped in diluted hydrochloric acid. It happens because of chemical reaction between zinc and hydrochloric acid. Okay, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு அசிடுக்குள்ள, சரியா, ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அசிட், ஒரு அசிடுக்குள்ள நம்ம ஜிங்க வந்து டிப் பண்ணினோம்னு சொன்னா, ரைட், ஒரு ஜிங்க டிப் பண்ணினோம்னு சொன்னா, அதாவது இப்படித்தான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பீக்கர்ல, ரைட், ஒரு பீக்கர்ல வந்து ஃபுல்லா அசிட் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஃபுல்லா அசிட் இருக்குது. சோ இந்த அசிடுக்குள்ள என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஒரு ஜிங்க வந்து டிப் பண்றீங்க, ஒரு ஜிங்க் பிளேட், ஒரு ஜிங்க் பிளேட்டை நீங்க டிப் பண்றீங்க, உள்ளுக்கு அப்படி அமர்த்துறீங்க. அமர்த்தினா இந்த இடத்துல வந்து சில சில பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அது ஜிங்க சுத்தி சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம், சின்ன சின்ன பபிள்ஸ், குமிழ்கள் ஃபார்ம் ஆகும். ரைட், சோ இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, ஜிங்குக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கும் இடையில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சரி, there will be a chemical reaction between zinc and hydrochloric acid. சோ அதனால தான் அந்த ஜிங்க சுத்தி சின்ன சின்ன bubbles form ஆகுது. Acidulate about 200 milliliter of water in a beaker with a few drops of hydrochloric acid. Dip 2 copper plates or rods which are connected to the terminals of dry cell into this beaker. You can see a gas bubbling near the plate. Here the electrical energy is converted to chemical energy. This phenomena is known as chemical effect of electric current. அதாவது ஒரு பீக்கருக்குள்ள 200 milliliter of water எடுங்க. ஒரு பீக்கர்ல 200 milliliter of water எடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த வாட்டர்ல சின்ன சின்ன drops, few drops of hydrochloric acid போடுங்க. ஓகே, கொஞ்சம் drops hydrochloric acid போடணும். இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, 2 காப்பர் பிளேட், ஓகே, 2 காப்பர் பிளேட் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணின அந்த வாட்டருக்குள்ள டிப் பண்ணணும். சரியா? சோ அந்த 2 காப்பர் பிளேட்டும் ட்ரை செல்லோட கனெக்ட் ஆயிக்கணும். இதுல காட்டின மாதிரி நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க கேர்ள்ஸ். சோ இப்படித்தான் பீக்கர் இருக்குது. சரியா? பீக்கருக்குள்ள HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணின வாட்டர் இருக்கும். சோ இதே மாதிரி 2 காப்பர், இந்த 2 காப்பரும் 2 பேட்டரிஸோட கனெக்ட் ஆகி இருக்கும். ரெண்டு பேட்டரிஸோட கனெக்ட் ஆகி இருக்கும். இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ், 2 பேட்டரிஸோட கனெக்ட் ஆகி இருக்கும். சோ இதுல வந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்க செய்ய போறீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த செட்டப்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த காப்பர் இருக்குதானே, காப்பர், இந்த காப்பரை சுத்தி சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த காப்பரை சுத்தி சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த காப்பர் ஆசிட் இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த பேட்டரிஸ் இருந்து வாரது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. என்ன செய்யுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த பினாமினாவை தான் நம்ம கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றது. ஓகே, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகினா நம்ம அந்த பினாமினா, அந்த செயற்பாடை வந்து நம்ம கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்று சொல்லுவோம். ஓகே,
So டீச்சர் நீங்க எதுக்கான டெஃபினிஷனோட நோட்ஸ் சென்ட் பண்ணீங்களா குரூப்ல? அதாவதுமா நான் வந்து கொஸ்டின்ஸ் தருவேன் உங்களுக்கு, ஒரு பிடிஎஃப் ஒன்னு சென்ட் பண்ணுவேன். சோ அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க செஞ்சீங்களா இருக்கும், எல்லா நோட்ஸுமே கம்ப்ளீட் ஆகின மாதிரி தான். ரைட், எல்லா நோட்ஸுமே இருக்கிற எல்லா நோட்ஸும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் தருவேன். ஓகே ஓகே, சோ அதான அந்த கொஸ்டின்ஸ் செஞ்சா உங்களுக்கு எல்லா நோட்ஸும் கம்ப்ளீட் ஆகின மாதிரி தான். ஆனா நான் வந்து மெயின் பாயிண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற யூனிட்ல இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். ரைட் டீச்சர், ஓகே டீச்சர். அப்ப அந்த அதர் எக்ஸசைஸ் செய்யணுமா? Yes, first let's finish the unit. Okay, today it will be finished, right? So பாருங்க, now let's do the activity 10.15. So 10.15லயும் அதே விஷயத்தை தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி நான் வந்து காப்பர் பிளேட்டை டிப் பண்ண சொன்ன மாதிரி இல்ல கார்பன் டாட்டை டிப் பண்றாங்க. அசிடியுலேட்டட் வாட்டர்ல கார்பன் டாட்ஸை டிப் பண்றாங்க. பாருங்க 10.40ல பாருங்க, இதுல வந்து கார்பன் டாட்டை டிப் பண்றாங்க. சோ கார்பன் டாட்டை டிப் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த கார்பன் டாட்டை சுத்தி சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த இடத்துலயும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த பினாமினாவை நம்ம சொல்றது கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லி. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோபிளேட்டிங். எலக்ட்ரோபிளேட்டிங் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஒன் ஆஃப் யூ ரீட் இட். யாரும் சரி வாசிங்க பாப்போம், அதை ரீட் பண்ணுங்க. To prevent rusting and given them an attractive appearance, plating tin inside an iron container used for canning food. ஓகே, எலக்ட்ரோபிளேட்டிங் சொன்னா ஒரு மெட்டலிக் ஆப்ஜெக்ட், ஒரு உலோகத்தாலான ஒரு ஆப்ஜெக்ட சுத்தி பிளேட் பண்றது, அத நம்ம எலக்ட்ரோபிளேட்டிங்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பூனை கன்சிடர் பண்ணுங்க. ஸ்பூன் வந்து ஒரு அயனால உருவாக்கப்பட்டிருக்கும். இட் மேட் பை அயன். சரியா? சரியா, ஒரு ஸ்பூன் வந்து அயனால மேட் ஆகிருக்கும். சோ இந்த ஸ்பூனை சுத்தி சில்வரை பிளேட் பண்றது. பாருங்க, இப்ப ஸ்பூன் எல்லாமே சில்வர் கலருக்கு தான் இருக்கும். சரியா, அந்த ஸ்பூனை சுத்தி அயனால பிளேட் சில்வரால பிளேட் பண்றது. ஓகே, இதைத்தான் நம்ம எலக்ட்ரோபிளேட்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜுவல்லரிஸ், நகைகளை பாத்தீங்கன்னு சொன்னா சில நகை வந்து கோல்டு கலருக்கு இருக்கும், ஆனா அது கோல்டு ஜுவல்லரி இல்ல, தங்க நகையா இருக்காது, ஆனா அது கலர் வந்து கோல்டு கலருக்கு இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங் செஞ்சிருப்பாங்க. கோல்டு கலரால அந்த நகையை சுத்தி பிளேட் கலர் பெயிண்ட் பண்ற மாதிரி தான். சரியா? சோ இதை நம்ம எலக்ட்ரோபிளேட்டிங் சொல்லுவோம். ரைட், இப்போ இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்குரிய சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பிளேட்டிங் கோல்ட் or silver on jewelry. ரைட், நகைக்கு கோல்டையோ சில்வரையோ பிளேட் பண்றது. சரியா? அது கவரிங் ஜுவல்லரிஸ். இந்த கவரிங் ஜுவல்லரிஸ பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து கோல்ட் ஜுவல்லரிஸ் இல்ல,